அப்பா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இப்போ ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்க பொண்ணு உங்க கண்டுபிடிப்ப வச்சு எனக்கு நிறைய சாதிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. இன்னைக்கு உங்க பொண்ணு பேரு சொன்னா இந்த சொசைட்டில எல்லாருக்குமே தெரியும்பா. நீங்க கண்ட கனவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நனவாயிட்டு இருக்குப்பா. இந்த நேரத்துல நீங்க என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். பிளீஸ்பா, நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. உங்களை பார்க்கணும்ப்பா. இப்போதைக்கு என்னால நேர்ல வர முடியாதுமா. நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு இப்ப சொன்னா புரியாதுமா. சரி, நீங்க வர வேண்டாம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நானாச்சும் நேர்ல வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன்ப்பா. ப்ளீஸ், உங்களை ஒரே ஒரு வாட்டி பார்த்து ரெண்டு வார்த்தை நேர்ல பேசினா போதும்பா. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும்பா. ஆனா உங்களை நான் நேர்ல பார்க்கவே இல்லை. அப்பா ப்ளீஸ்பா, ஒரே ஒரு தடவை நான் பார்த்துடுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்போ ரெட் ஹில்ஸ்க்கு பக்கத்துல இருக்கேம்மா. சரி, நீங்க லொகேஷன் மட்டும் அனுப்புங்க. நான் உடனே அங்க வந்துடுறேன். நான் லொகேஷன் அனுப்புனா யாருக்காவது சந்தேகம் வந்துடும்மா. நான் அட்ரஸ் சொல்றேன், அங்க நீ வந்துடுறியா? சரிங்கப்பா, நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. அஞ்சலி, 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 ஒரு நிமிஷம். என்ன? எங்க கிளம்பிட்ட? நான் ஏன் உனக்கு சொல்லணும்? இல்ல அஞ்சலி, இன்னைக்கு நம்ம கலந்துக்க வேண்டிய நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு. அதுவும் ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன் மீட்டிங்ல வராங்க. அவங்க கண்டிப்பா உன்னை கேட்பாங்க, உன்கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. என்னால அதை மட்டும் மேனேஜ் பண்ணவே முடியாது. நான் எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிட்டேன். போதுமா? நீ போய் ஹாயா ரெஸ்ட் எடு. அஞ்சலி, அஞ்சலி, ஒரு நிமிஷம். இல்ல அஞ்சலி, அப்படி கேன்சல் பண்ணிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அப்பாவை பார்க்க போறேன்னு இவன் கிட்ட சொன்னா வீண் பிரச்சனை தான் வரும். நான் எங்க போனா உனக்கு என்ன? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டியா? அது இல்ல அஞ்சலி, நான் சொன்னா. அஞ்சலி, அஞ்சலி, என் வேலையை தான் பார்க்க போறேன் அஞ்சலி. மேடம் வணக்கம். ப்ரோ, நீங்களா? ஆமா ஆமா, நீங்க எங்க? பொழப்பு. இப்பதான் நான் உங்களை நினைச்சேன். 10 நிமிஷத்துல வந்து நிக்கிறீங்க. பெரிய மெஜிஷியன் மாதிரி இருக்கீங்க நீங்க. நீங்க என்ன பத்தி நினைச்சாலே என் மனசுக்குள்ள பெல் அடிச்சிடும். அதான் கரெக்டா வந்து நிக்கிறேன். ஆமா, எங்க போனோம்? ரெட் ஹில்ஸ். ஓ, ரெட் ஹில்ஸ்ல தான் உன் அப்பா இருக்காரு. ப்ரோ, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு தான் ரொம்ப லாங் டிரைவ் போறோம்னு நினைக்கிறேன். ஏன், உங்களுக்கு வேற ஏதாவது பிக்கப் இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இல்ல, எவ்வளவு நேரத்துல போக முடியும்? ஒரு 40-45 மினிட்ஸ்க்குள்ள போயிடலாம். சரி வாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். சரிங்க, ஏறுங்க. மேடம், ஆமா, அப்பாவை மீட் பண்றதுல அப்படி என்ன இருக்கு? அவ்வளவு ஏன் எக்ஸைட் ஆகுறீங்க? ஃபாரின்ல இருந்தா வராங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை ப்ரோ. ஆனா ஒண்ணு, எங்க அப்பாவை வேற யாராவது மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணணும். வேற யாராவது மீட் பண்றதுக்கு முன்னாடினா? அத சொன்னல, என் ஹஸ்பண்ட். அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தானா என்ன ஓவர்டேக் பண்ணி எங்க அப்பாவை மீட் பண்ணிருப்பான். பா, அவன் ஒரு பெரிய கிரிமினல். கிளம்புங்க. சரிங்க, போலாம். உட்காருங்க. போலாமா? நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. எங்க எங்க இங்க தானா? சரி, நான் கிளம்புறேன். நீங்க போயிடுங்க. மேடம். என்ன ப்ரோ? இங்க ஒண்ணும் பெருசா ஆள் நடமாட்டமே இல்லையே. நீங்க தனியா போனா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஐயோ ப்ரோ, அது அங்க இருக்குல்ல, அதுதான் எனக்கு சொன்ன லேண்ட்மார்க். நான் போய்க்கிறேன். நீங்க போங்க, சரியா? சரிங்க, பாத்து பத்திரம். அஞ்சலி, எப்படிமா இருக்க? நான் உன் அப்பா தான் பேசுறேன். நான் அட்ரஸ் சொல்றேன், அங்க நீ வந்துடுறியா?
இதுதான் உங்க அப்பா வாய்ஸ். இந்த மாதிரி பேசித்தான் உன்னை இங்க வர வச்சேன். அப்படின்னா எங்க அப்பா எங்க? அதான் சொல்றேனம்மா, உங்க அப்பா குரல மெமிக்ரி பண்ணது நான் தானே. அப்படி நான் பண்ணலனா நீ இங்க வந்திருப்பியா என்ன? அடடடடடா, உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு உங்க குடும்பத்தோட மொத்த ஜாதகத்தையும் படிக்க வேண்டியதா போச்சு. ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கல்மா. அப்புறம் தான் தெரிஞ்சுது உங்க அப்பன் தொலைஞ்சு போயிருக்கான், அவனை நீ தேடிக்கிட்டு இருக்கேன்னு. அதான் அந்த ரூட் எடுத்து உன்னை இங்க வர வச்சேன். எப்படி அஞ்சலி? எங்க அப்பா மாதிரி பேசி எதுக்காக என்னை இங்க வர வச்ச? அவரை பார்க்கணும்னு இவ்வளவு ஆசையா இருந்தேன். என்னைக்கே இப்படி ஏமாத்துற? யார் நீ? என்ன வேணும் உனக்கு? என்னம்மா இன்னுமா என்ன புரியல? இப்ப நீ யாரு? சாதாரண அஞ்சலியா? ஹீ வெஹிக்கிள்ஸ் இண்டஸ்ட்ரியே ஆட்டி படிக்கிற ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்க. உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்க போறேன்? நாங்களும் எலக்ட்ரிக் மோட்டார் வச்சு நிறைய கார், பைக் மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றோம். ஆனா அது ஒண்ணுமே சேல்ஸ் ஆகலையே. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? கம்மியான விலையில குவாலிட்டியான ஹீ வெஹிக்கிள்ஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்க. உன்னுடைய சேல்ஸ் பல மடங்கு ஏறி இருக்காம. இப்படி 5-10க்கும் வியாபாரம் பண்ணா எங்க பிசினஸ் என்ன ஆகும்? நீயே சொல்லு. அதுக்கு நீங்களும் அந்த மாதிரி குவாலிட்டியா ரெடி பண்ணுங்க. எங்களுக்கு பிசினஸை விட மக்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம். இப்ப நீ என்ன பண்ற? உங்ககிட்ட இருக்கிற உன்னுடைய மொத்த ப்ராடக்ட் சீக்ரெட்டையும் ரைட்ஸையும் என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கு பதிலா ஒரு பெரிய அமௌண்ட்டை உனக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன். சரியா இருக்கும்? கொடுக்கலன்னா? ஐயோ, அப்படி கொடுக்கலனா உன் உயிருக்கு ஆபத்துமா? நான் ரொம்ப டீசென்டான ஆளு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துப்பேன்னு நினைப்பேன். அதெல்லாம் மீறி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரலன்னு வையேன், கதம் கதம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். உன்னை நான் ஒன்னும் சும்மா போக சொல்லல. உனக்கு நான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தரேன்.